மித்தாலஜி படி நிறைய சக்தி வாய்ந்த கடவுள்கள் இருக்காங்க. அதில் அதிசக்தி வாய்ந்த 10 கடவுள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடவுள்லாம் ஒன்று தானே, அதை ஏன் பிரித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது இந்த புராணங்களில் கடவுள்கள் பற்றியும் அவங்களோட சக்திகள் பற்றியும் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான். இதில் 10ஆவதாக இருக்கிறது யமலோகத்துடைய அதிபரான யமதர்மராஜா. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பாவ கணக்கை வச்சு நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அனுப்புவார். இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்குற 2 மன்னர்களில் ஒருத்தர்னா யமதர்மராஜா, இன்னொருத்தர் வர்ணன். மரணத்துடைய கடவுளான யமதர்மராஜா பாவம் செஞ்சவங்களுடைய கண்ணுக்கு கொடூரமான உருவத்திலையும் புண்ணியம் செஞ்சவங்களுடைய கண்ணுக்கு நல்ல சாந்தமான உருவத்திலையும் காட்சியளிப்பார். இவர் தோட்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, அடர் கருப்பு நிற தோலோட பெரிய உடம்பும் சிவந்த கண்களோடையும் ஒரு கையில் கடாயுதமும் இன்னொரு கையில் பாச கயிறையும் வச்சுக்கிட்டு ஒரு எருமையின் மேலே அமர்ந்த தோற்றத்தோட காணப்படுவார். அந்த எருமை தான் இவருடைய வாகனமும் கூட. 9வது இடத்துல இருக்கிறது காட சரஸ்வதி தேவி. இவங்க 30 தேவிகளில் ஒருத்தவங்க. பிரம்மருடைய மனைவியான சரஸ்வதி தேவி கல்விக்கான கடவுளாக இருக்காங்க. காட சரஸ்வதி தேவி பார்க்கறதுக்கு அழகாகவும் 4 கைகளோட வெள்ளை நிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மேலே அமர்ந்து பூமியில் பிறக்கிற எல்லா உயிர்களுக்கும் கல்வியையும் ஞானத்தையும் கொடுப்பாங்க. ஒரு கையில் ஜபமாலையும் இன்னொரு கையில் ஏட்டுச்சுவடியும் மற்ற 2 கையில் வீணையும் வாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வெள்ளை நிற அன்னப்பறவை எப்போவுமே அவங்க கூடவே இருக்கும். அந்த அன்னப்பறவை தான் அவங்களுடைய வாகனமும் கூட. 8வது இடத்துல இருக்கிறது லார்ட் இந்திரா. ஹிந்து புராணங்கள்ல இருக்கிற எல்லா கடவுள்களையும் வழி நடத்துறது இவர் தான். இடி, புயல், மழைன்னு வானிலையுடைய கடவுள் தான் அது இந்திரன். அவருடைய இருப்பிடம் தான் அது சொர்க்கம். உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த வஜ்ராயுதம் தான் அவருடைய ஆயுதமாகவும் இருக்கு. என்னதான் எல்லா கடவுள்களையும் வழிநடத்துவரா இவர் இருந்தாலும் மற்ற கடவுள்களை கம்பேர் பண்றப்போ இவருடைய சக்தி கம்மி தான். அதனால தான் இந்த லிஸ்ட்ல இவர் 8வது இடத்துல இருக்கிறாரு. 7வது இடத்துல இருக்கிறது காடஸ் லட்சுமி தேவி. தேவர்களும் மரக்கர்களும் அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக பார்க்கடலை கடையும் போது பிறந்தவங்க தான் லட்சுமி தேவின்னு இந்து புராணங்கள்ல சொல்லியிருக்கு. லார்ட் விஷ்ணுவோடைய மனைவியான லட்சுமி தேவி செல்வத்துடைய கடவுளாக இருக்காங்க. கடவுள் விஷ்ணுவோடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் லட்சுமி தேவி துணை அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராமாயணம் காலங்களில் விஷ்ணு ராமர் அவதாரம் எடுத்தப்போ லட்சுமி தேவி சீதை அவதாரம் எடுத்திருப்பாங்க. இதே போல ருக்மணி, பத்மாவதினு பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. சரஸ்வதி போல இவங்களுக்கும் 4 கைகள் இருக்கும். அந்த ஆந்தை தான் இவங்களுடைய வாகனமாகவும் இருக்கு. 6வது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ் கடவுளான லார்ட் முருகர். இவருக்கு கார்த்திகேயன், கந்தசுவாமி, சரவணன்னு வேறு பெயர்களும் இருக்கு. சிவன் பார்வதியோட 2வது மகன் தான் முருகர். சிவனுடைய நெத்திக்கண்ல இருந்து பிறந்ததால மோஸ்ட்லி சிவனுடைய சக்திகள் அனைத்தும் முருகருக்கும் இருக்கும்னு இந்த புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. வீரமிக்க போர் யுக்திகள் நிறைந்த கடவுளா இருக்கிறதால இவரை தான் காட் ஆஃப் த வார், அதாவது போர் கடவுள்னு சொல்லுவாங்க. அதி சக்தி வாய்ந்த வேல் தான் இவருடைய ஆயுதம். அண்ட் மயில் தான் இவருடைய வாகனம். 5வது இடத்துல இருக்கிறது லார்ட் பிரம்மா. பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் படைக்கிறது இவர் தான். மும்மூர்த்திகள்ல ஒருவரான பிரம்மா 4 தலைகளோட இருப்பாரு. ஒவ்வொரு தலைகளும் ஒவ்வொரு திசையை பார்த்த மாதிரி இருக்கும். மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்ல ஒன்னான பிரம்மாஸ்திரம் தான் இவருடைய ஆயுதம். 4வது இடத்துல இருக்கிறது லார்ட் விநாயகர். இவருக்கு கணபதி, பிள்ளையார், கணேசன்னு பல பேர்கள் உண்டு. இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, கொரியா, ஜப்பான், சைனான்னு பல நாடுகளில் இவரை வழிபடுறாங்க. மிகவும் அறிவான பலசாலியான இவருக்கு வாகனமாக இருக்கிறது மூசிகன்னு சொல்லக்கூடிய ஒரு எலி. 3வது இடத்துல இருக்கிறது காடஸ் பார்வதி. இவங்க தான் கடவுள் சிவனுடைய மனைவின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்கள சக்தின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதி பயங்கரமான சக்திகள்லாம் இருக்கு. காடஸ் துர்கா, காடஸ் காளி, இவங்க எல்லாருமே தேவி பார்வதியோடைய அவதாரங்கள் தான். தேவி பார்வதி மொத்தம் 19 அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. எப்பெல்லாம் தீய சக்திகள் பூமியில ஆதிக்கம் செலுத்துதோ அப்பெல்லாம் ஆக்ரோஷமான காளி தேவியின் அவதாரம் எடுத்து தீய சக்திகளை அழிப்பாங்க. 2வது இடத்துல இருக்கிறது லார்ட் விஷ்ணு. காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய லார்ட் விஷ்ணு இந்த உலகத்துல அதர்மம் எப்பெல்லாம் தலைவரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் இவர் தர்மத்தை நிலைநிறுத்துவார்னு சொல்லப்படுது. ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வாமனர்னு பல சக்தி வாய்ந்த அவதாரங்கள் எல்லாமே இவருடைய அவதாரங்கள் தாங்க. மொத்தம் 24 அவதாரங்கள் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சுதர்சன சக்கரங்கிற மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தான் தன்னுடைய மெயின் வெப்பனா வச்சிருக்கிறாரு. பார்க்கடல் தான் இவருடைய இருப்பிடமா இருக்கு. பார்க்கடல்ல இருக்க ஆதிசேஷங்கிற 5 தலை கொண்ட நாகத்தின் மேலதான் படுத்து உறங்குவார்னு சொல்லப்படுது. கருடாங்கிற ஒரு கழுகு தான் இவருடைய வாகனமாகவும் இருக்கு.
முதல்ல இருக்கக்கூடிய கடவுளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய கடவுள் லார்ட் சிவா. இந்து புராணங்களின்படி எந்த கடவுளாலையும் தோற்கடிக்க முடியாத மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான கடவுள் தான் அது சிவன் தாங்க. மிக பலசாலியான லார்ட் அனுமன், லார்ட் வீரபத்ரா, லார்ட் காலபைரவான்னு பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. ட்ரையன்ட்னு சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த திரிசூலம் தான் இவருடைய ஆயுதமாகவும் இருக்கு. சிவனுடைய பவர் எல்லாம் எல்லையற்றதுன்னு சொல்லப்படுது. இவர் நினைச்சா ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு இந்து புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.